அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஜாலி எல்எல்பி 3 படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அக்ஷய்குமார் நடிப்பில் ஹிந்தி லாங்குவேஜில் லீகல் காமெடி ட்ராமாவாக நம்மூர் தியேட்டர்லேயே 19/9/2025 வெளியாக இருக்கும் படம் ஜாலி எல்எல்பி 3. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம கதாநாயகன் பேர் ஜெகதீஸ்வர மிஸ்ரா, அதேமாரி இன்னொரு லாயரு, அவர் பேர் ஜெகதீஷு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது. கோர்ட்டு வாசலே கட்டி உருண்டு சண்டை போடுவாங்க. பெயர் குழப்பத்தை வச்சுக்கிட்டு எந்த கிளைண்ட்டு வந்தாலும் நீ ஆட்டையை போட்ட ஏன் கிளைண்ட்டுன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் எங்கிட்ட வந்த கிளைண்ட்டு என் பேரை சொல்லி கேட்டிருக்காரு, எங்கிட்ட அனுப்பாமல் நீயே வச்சுக்கிட்ட, நீ ஆட்டையை போட்டேன்னு ஒரே பஞ்சாயத்து தான் ரெண்டு பிள்ளைக்கும். இவங்கக்கிட்ட ஒரு கேஸ் மாட்டுது. அந்த கேஸ் என்னன்னா, ராஜஸ்தானில் பர்சால் அப்படின்னு ஒரு கிராமம். அங்கே ராஜாராம் சோலங்கி அப்படின்னு ஒரு விவசாயி இருக்காப்புல. அந்த ஊரில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி உங்கள் ஊரை அமெரிக்கா மாரி மாற்ற போகிறோம், அதுக்கு உங்கள் நிலத்தையெல்லாம் எங்கள்கிட்ட விற்றுருங்க, நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறோம், வேலையும் கொடுப்போம், உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு எல்லா நிலத்தையும் அவங்க ப்ராஜெக்டுக்காக ஆட்டையை போட ஆரம்பிக்கிறாங்க. காசு கொடுத்து வாங்குறாங்க, மிரட்டி வாங்குறாங்க, எல்லா நிலங்களையும் ஆக்கிரமித்து ஒரு செட்டில்மெண்ட்டு பண்ணுறாங்க. இந்த ராஜாராம் சோலங்கி மட்டும் தன்னுடைய நிலத்தை கொடுக்கல. அவருக்கு நல்லா தெரியுது இவனுங்க ஒரு 420 கும்பல்னு. அவருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமும் இல்லை. அவர் நிலத்தை நீ எத்தனை கோடி காசு கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. அதனால் இந்த கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாராம் சோலங்கியை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு நபர் ஃபைனான்ஸ்காரன், அவர்கிட்ட இந்த ராஜாராம் சோலங்கி என்கிட்ட 75,000 வட்டிக்கு பணம் வாங்கினா, இந்த நிலத்தை வச்சு அடமானமாக வச்சு தான் கொடுத்தேன், முதலையும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல, அதனால் இந்த நிலத்தை என் பேருக்கு மாற்றி கொடுங்கன்னு கோர்ட்டு மூலமாக கேஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் தீர்ப்பு வாங்கிடுறான். இந்த ராஜாராம் சோலங்கியோட நிலத்தை அவன் பேருக்கு மாற்றிடுறான். அவனே ஒரு கார்ப்பரேட் கைக்கூலி தான் அந்த ஃபைனான்ஸுக்காரன். இதனால் மனம் உடைஞ்சு போகிற ராஜாராம் சோலங்கி தற்கொலை பண்ணி இறந்து போகிறாப்புல. அவரோட மனைவியான ஜானகி தன்னோட கணவன் மரணத்துக்கு நியாயம் கேட்டு அபகரிக்கப்பட்ட தன்னோட நிலத்தையும் மீட்டு கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு வராங்க. வழக்கம் போல் ஜெகதீஷ் கிட்ட வராங்க. இந்த வாட்டி ஜெகதீஸ்வர மிஸ்ராக்கிட்டே கதாநாயகன் அக்ஷய்குமார்கிட்ட அனுப்பி வைக்கிறாப்புல. இந்த கேஸை அவனால் தான் டீல் பண்ண முடியும். இந்த ராஜாராம் சோலங்கியோட வழக்கை இந்த ரெண்டு பயப்புள்ளையும் கையில் எடுக்கிறாங்க. கடைசியாக ஜெயிச்சாங்களா இல்லையா அந்த கார்ப்பரேட் கம்பெனியை எதிர்த்து அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படம் ஜாலி எல்எல்பி ஃப்ரான்ச்சைஸில் 3வது இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளியாக இருக்கிற படம். இதுக்கு முன்னாடி 2 படம் வந்திருக்கு. எல்லா படமும் ஸ்டாண்டலோன் சீக்குவல் தான். அந்த படங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லாம் தனித்தனி கதை தான். அதை பார்க்கலனாலும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், இந்த படத்தை பார்க்கலனாலும் நீங்கள் அந்த படத்தையும் பார்க்கலாம். சுபாஷ் கபூர் அப்படிங்கிற இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு, ரைட்டிங் அவர் தான். ஜாலி என்று ஷார்ட்டாக அழைக்கப்படும் அர்ஷத்தும் அக்ஷய்குமாரும் மீண்டும் காமெடியில் ரகலை செய்து தெறிக்க விட்டுருக்காங்க. முதல் பாதி முழுவதுமே காமெடியாகவே முதல் பாதி நகருது. அர்ஷத்துக்கு வரும் வழக்குகளை அக்ஷய்குமார் தட்டி பறிப்பதும், அதுக்காக அக்ஷய்குமாரை மாற்றி விடுறதுன்னு முதல் பாதி காமெடியாகவே கொண்டு போயிருக்காரு இயக்குனர். ஜானகி கதாபாத்திரம் வந்த பின்னர் தான், அதாவது இந்த சோலங்கி ராஜாராம் சோலங்கியோட மனைவி ஜானகி கதாபாத்திரம் வழக்கு வந்த பின்னர் தான் கதை கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. ஆனாலும் அங்கங்கே காமெடியை தூவி விட்டுருக்காரு இயக்குனர் 2ஆம் பாதியிலையும். அதே சமயத்தில் ஒரு ஆழமான அரசியலையும் பேசியிருக்காரு இயக்குனர். கிளைமேக்ஸில் பேசப்படும் வசனங்கள்லாம் தீயாக பறக்குது. வில்லன் நடிகர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு கஜராஜ் ராவ். அவரோட அட்வொகேட்டாக வரும் ராம்குமார் கிளைமேக்ஸ் காட்சியில் பேசும் வசனங்களில் சும்மா மிரட்டி விட்டுருக்காரு. ஹியூமா குரேஷி, அம்ரிதா ராவ், சீமா பிஸ்வாஸ் ஆகியோர் நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க.
படம் முழுக்க. அந்த ஜானகி கதாபாத்திரத்தை வந்து சீமா பிஸ்வாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு காட்சியில் பாரபட்சம் காட்டுகிறாங்க என்ற கேள்விக்கு நீதிபதி அவர்கள் அளிக்கும் விளக்கம் மிகப்பெரிய கைத்தட்டலை பெறும். படம் முழுவதும் ஆக்கிரமிச்சிருக்கிறது நீதிபதியாக வரும் சௌரப் சுக்லா தான். ரொம்ப பிரமாதமாக அவர் நடிச்சிருக்காரு நீதிபதி கேரக்டரை ஏற்று. ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை கையில் எடுத்து அதை எல்லா தரப்பு ரசிகர்களும் ரசிக்கும்படியாக நேர்த்தியாக திரைக்கதை அமைத்து வெளியிட்டிருக்கார் இயக்குனர். எல்லா தரப்பு ரசிகர்களும் ஜாலியாக ரசிக்கலாம் இந்த ஜாலி LLB 3 ஹிந்தி காமெடி கோர் ட்ராமா மூவி. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.